நாம் ஜெபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான இந்த காலை வாலிபர் கொடுகைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கத்திருந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் நடுவில் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, நீ நல்ல தேவன். அப்பா, உனக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, மகிமையான காரியங்களை செய்கிற ஒரு தெய்வம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து உடைய நாமத்தை தேவனீர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்க. இயற்கை எல்லாவற்றையும் தேவன் அனுகூலமாக்கி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வருவீராக. எல்லா தடைகளை கர்த்தர் எடுத்து போட்டு நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்நேரம் முதல் அப்பா முடிவு வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்ன மகிமை நிறைந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை நீர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருவீராக. நீர் பெரிய காரியங்கள் செய்யும். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு பகுதியையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றியே பலி உமக்கே. எங்களான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே, கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. நன்றியே
மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து, அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஆண்டவரே ஜீவிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஜீவிக்கிறோம். அல்லேலூயா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் முன்னேறி செல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதன் மறைவிலே எங்களை வைக்கிறவர் ஆண்டவரே, உம்முடைய நிலையிலே எங்களை பாதுகாக்கிறவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம், நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். இன்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மையே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மையே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன்.
உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த வேளையில் அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உன்னதத்திலே வீற்றிருக்கிற ராஜாவே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திர இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாண்மை உள்ளவர் இவர். சீரகுடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாண்மை உள்ளவர் இவர். சீரகுடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா அந்த அருமையான அந்த கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கத்த நிற்கும்படியாக தேவனின் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ சேனைகளின் கர்த்தர். நீ சேனைகளுக்கெல்லாம் கர்த்தர். நீர் பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம் அப்பா. நீர் வல்லமையுள்ள ஒரு தெய்வம் ஆண்டவரே. அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம்.
எங்களோடு கூட வாசம் செய்கிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நடந்து வருகிற அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி. அந்த தேவன் நீர் எங்களோடு கூட சதா காலமும் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய உன்னதத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஒளிப்படத்தில் அப்பா, உம்முடைய நிழலில் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாலிப நாட்களிலே கர்த்தர் நீர் எங்களை காத்து நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய செம்மையான பாதையில தேவன் எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் தேவன் நீர் எங்களோடு கூட நீர் நடந்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கரத்தை கர்த்தர் நீர் பிடித்து நடத்துங்கப்பா. உம்முடைய ஆலோசனை கர்த்தர் கொடுத்து நீர் நடத்தும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களை வழி நடத்த முடியும். நீர் ஒருவர் மாத்திரமே எங்களை காத்து நடத்த முடியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. எங்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த வாலிப நாட்களிலே நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, நாங்கள் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படியாக தேவனீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான அந்த நேரத்தில் உம்மை துதித்த இந்த நேரத்தில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவை மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுமென்று ஒரு சில காரியங்களுக்காக ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் நம்ம அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். முதலாவதாக ஸ்தோத்திரம், நம்முடைய பகுதிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஆலயம் இருக்கிற இந்த பகுதிகளில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, இயேசுவை அறியாத இந்த ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக, வரைய நாட்களிலே அந்த ஜனங்கள் இந்த இடத்துல வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் சபையை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாக்களுக்காக ஆண்டவரை தெருக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் குடியிருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனை ரட்சிக்கணும் அப்பா. உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால, கல்வாரி சிலுவையில் சிந்தி நம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால அப்பா அந்த ஜனங்களை கர்த்தர் சுத்திகரியும் அப்பா. ஆண்டவரே உம்மை அறியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லா ஜனத்துக்கும் மீட்பு உண்டு ஆகும்படியாக இந்த உலகத்துக்கு நீங்க கடந்து வந்து ஆண்டவரே சிலுவையில உண்மையே நீர் ஒப்பு கொடுத்தீரப்பா. ஆண்டவரே அந்த இரத்தத்தினால கர்த்தர் ஆண்டவரே இந்த பகுதியை நீர் ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரா இயேசுவே உமக்கு சோதரா, இயேசுவே உமக்கு சோதரா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்கு விரோதமாக போராடுகிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஆண்டவரே அதிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் நீ கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாமல் தடுக்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோதரம் அப்பா. எல்லா இருதய கடினங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாறுவதாக. ஒளிபெருக்கின் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய பாடல்களை கேட்கும் போது ஆண்டவரே அந்த ஜனத்தின் இருதயத்துக்குள்ள கர்த்தர் நீர் கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே உம்முடைய வார்த்தையினால் அவங்க இருதயத்தில் நீர் பேசணும் அப்பா. அந்த ஜனங்கள் அதை உணரணும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவானவன் அந்த வசனத்தை எடுத்து போடாதவாறு கர்த்தர் சத்துருவை நீர் நிர்மலமாக்கி தேவனீர் அழித்து போடுவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் மீட்டுக் கொள்வீராகப்பா. சாபத்தின் பிடியில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் மீட்டுக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா இந்த கிரியில் இந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா விதமான ஆண்டவரே சத்துருவின் கிரியைகள் போராட்டங்கள் எல்லா வானமண்டலத்தின் நாவிகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாகி அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மலையிலே சிலுவையிலே சிந்தின அந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் இந்த பகுதியை முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஏரியாக்கள் முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே நாங்கள் தெளிக்கிறோம் அந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் ஆண்டவரே. இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாய் குடும்பமாய் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட இந்த இடத்துல வந்து கர்த்தரே தேவன் என்று ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதி ஜனங்களை கர்த்தர் நீர் சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வரும் ஆண்டவரே. இந்த நோக்கத்திற்காக இந்த பகுதியில் ஆலயத்தை ஆண்டவரே கட்டுவதற்கு ஊழியங்களை செய்வதற்கு
செய்வதற்கு கிருபை கொடுத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. இந்த பகுதி ஜனங்களை தேவன் ரட்சித்து இந்த இடத்துல நீர் கொண்டு வந்து நீர் நிறுத்துவீராக அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அது உம்மாலே ஆகும். இந்த ஜனங்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்குறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் இந்த பகுதியை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கடந்து போகிற ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவங்க சேர வேலை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக ஆண்டவரே. அப்ப அந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே கடந்து வர கிராம ஊழியங்களிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாக நாம் எல்லாம் ஜெபணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கடந்து போகிற கிராமத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டிராக்ஸ் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடு சந்திப்பின் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த ஊழியத்துக்கு கடந்து வர ஒவ்வொரு பேரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் உம்முடைய விசேஷத்தை ஆவியினாலே கர்த்தர் நிரப்புவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் இங்கிருந்து கிளம்பும் போதும் வரும்போதும் கர்த்தருடைய பாதுகாப்பும் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வேனில் வருகிறவர்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். டூ வீலரில் வருகிறவர்களோடு ஆண்டவரே நாங்கள் அவர்களையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரம் முன்னும் பெண்ணுமா இருந்து பாதுகாப்பதாக உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதாக ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கர்த்தர் நீர் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்து நீர் அழைத்து கொண்டு வருவீராகப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு ஜனத்தையும் இந்த நாளிலே நீர் வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. அவர்கள் மூலமாய் தேவன் நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிராமத்தில் இறங்கும் போது ஆண்டவரே எங்கள் கால்களை நாங்கள் வைக்கும் போதே கர்த்தருடைய மகிமை எங்களை அளவில்லாமல் மூட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீர் எங்களோடு கூட கடந்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனிதன் கூட எங்களை எதிர்த்து வரக்கூடாது. ஒரு மனிதன் கூட எங்களை எதிர்த்து வரக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லா தடைகளை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக. இப்பொழுது இந்த கிராமங்களிலே ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. குடும்பங்கள் மேல நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் ரட்சியும் ஆண்டவரே. நீர் ரட்சியும் ஆண்டவரே. இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லும் போது தேவனுடைய மகிமை அவர்களை மூடணும் ஆண்டவரே. அவங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திர வீடுகளில் கடந்து சென்று ஹவுஸ் விசிட்டிங் பண்ணும்போது ஆண்டவரே வீடுகளை கடந்து சென்று ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் ஜெபித்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் மாறணும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் மாறணும். கர்த்தர் நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீர் வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. நீர் வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்து நீர் பயன்படுத்து நீர் பயன்படுத்து நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சாதாரண மனிதர்கள், ஆனால் நீர் பயன்படுத்துகிற விதம் ஆண்டவரே அது ஆச்சரியமாய் இருக்கிறது ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு மூலமாய் நீர் அற்புதங்களை அதிசயங்களை இந்த கிராம ஊழியங்களிலே தேவன் நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தரிசனங்களையோ ஆண்டவரே உம்முடைய ஊழிய திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிராமங்கள் ரட்சிக்கப்படணும். இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு கிராமத்தில் ஊழியத்தில் கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் நீ மகத்துவமான காரியங்களை மகிமையான காரியங்களை தேவன் இந்த நாளிலே செய்யும். இயற்கை எல்லாவற்றையும் தேவன் இந்த ஊழியத்துக்கு அனுகூலமாக்கி தாரும். இந்த ஊழியத்தின் எல்லா தேவைகளையும் தேவன் நீர் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய ஆலயத்துக்கு வரும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நம்ம ஜெபம் நம்ம கண்களையும் மூடி தேவனை நோக்கி பார்த்து ஆலயத்தை கடந்து வருகிற ஒவ்வொரு குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தேவன் மாற்றும்படியாக. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம படைத்த தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் நம்ம கடந்து வரும்போது, அவருடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நம்ம
கடந்து வரும்போது நம்மளை குறித்ததான எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறவர் நம்முடைய தெய்வா. அந்த தெய்வம் நம்ம குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம், சபை கடந்த ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் மாற்றும்படியாக, எல்லா சத்ருவின் கிரியைகள் போராட்டங்களை கத்த நிர்மூலமாக்கி தகுதிபடியாக்கி போடும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு உண்டாகும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும். அவங்க செய்கிற வேலை, தொழில், சிறு தொழில் எல்லாவற்றையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய நன்மையினாலே கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தையும் நீர் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்கள் திருச்சபைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வேலையை நீர் ஆசீர்வதிப்பீராக, தொழிலை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவைகள் வர்த்திக்க பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக. ஆச்சரியமாய் அற்புதமாய் கர்த்தர் நீர் நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்களாம் ரட்சிக்கப்படணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும், சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு புருஷர்கள் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சிக்கப்படாத நபர்களாம் ரட்சித்து கர்த்தர் நாளிலே நீ முழு குடும்பமாய் நீர் அழைத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் முழு குடும்பமாய் கடந்து வரும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா, நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ நீர் ஆச்சரியமாய் அற்புதமாய் அதிசயமாய் தேவ நீர் நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்களுடைய ஊழியங்கள், ஆலயங்கள் ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் மூலமாக சந்திக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை தரித்திரமாக இருக்கக்கூடாது, நல்ல ஒரு ஐஸ்வர்யவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே திருச்சபையாக கர்த்தர் நீர் மாற்றணும் ஆண்டவரே. நம்ம நேர கர்த்தருடைய வார்த்தையை கடந்து பெறுவோம். தானியேல் நம்மளுக்கு தெரிந்ததான ஒரு பகுதி தான். தானியேல் 4ஆம் அதிகாரம் 23 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் நாம் வாசிப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நாம் வாசிப்போம். போதும். இங்கே நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார் ராஜா வந்து சொல்லுகிறார். நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜாவாகிய அந்த மனிதன் சொல்லுகிறான், உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே அவன் சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த நேபுகாத் நேச்சார்ங்கிற இந்த ராஜா இவன் தேவனுடைய வல்லமையையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் என்ன செஞ்சான், கண்ணார என்ன செஞ்சான், அவன் கண்டான்னு சொல்லி நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா அந்த முந்தின அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அவன் அந்த 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 அக்கினி சூளையை குறித்ததான அந்த சம்பவம் என்ன செஞ்சிருக்குது, அது போடப்பட்டிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதை பார்த்து தான் அவன் ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் உண்மையான ஒரு தெய்வம் என்பதை அவன் அங்கே சென்றான் அறிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக இந்த காரியங்கள் அவருடைய அற்புதம் எவ்வளவு வல்லமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் இந்த வேதத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். முதலாவதாக 3ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். 6வது வசனம், எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே
எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த காரியம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜா என்ன செஞ்சாரு? அவர் 60 முழம் உயரமான 6 முழம் அகலமான ஒரு பொற்சிலையை செய்து அவர் அவனுடைய அந்த பாபிலோனுங்கிற பெரிய மாகாணத்தில் தூரா என்னும் சமபூமியில அவன் என்ன செஞ்சான்? இந்த சிலையை நிறுத்திட்டு அவன் தேசத்தில் இருக்கிற எல்லா உயர்ந்த அதிகாரிகள், எல்லா மந்திரிமார்கள் எல்லாரையும் அவன் கூப்பிட்டு அவன் என்ன செஞ்சான்? அந்த தேசத்துக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும், இந்த இடத்துல நீங்கள் கூடி வரணும்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கூடி வந்தாங்க. கூடி வரும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் நிறுத்தின இந்த பொற்சிலை என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? இவர்கள் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவன் செஞ்சான். இவ்வளோ பெரிய தங்கம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி அந்த சிலர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாம் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்கம் என்று என்ன செஞ்சுக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறது? என்னது? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட தேவாதி தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவங்களை கொடுத்திருந்திருக்கிறார். எல்லாம் அங்கேருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்ததான காரியம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, போட்டோம். அப்போ இந்த சிறுத்தின சிலை என்ன செய்யணும்? வழங்கணும். அதை இந்த கட்டியக்காரன் சொல்லப்பட்டிருக்குது. அவன் சொல்லுகிறான், ஒருத்த சத்தமாய் எல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கப்படும். வாசிக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், எக்காலெல்லாம் ஊதுவாங்க. ஊதும்போது நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பொற்சிலையை நீங்கள் வணங்கணும். அதுக்கு தண்டனை கொடுத்துருக்கு. வணங்காதவர்கள் எங்கே போடணும்? அக்கினியின் சூளையில் போடணும் அப்படின்னு சொல்லி அங்கே ராஜா கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வணங்கினாங்க. ஆனால் ஒரு 4 பேர் என்ன செய்யலை? ஒரு 3 பேர் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அந்த 3 பேர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் தான் 6ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே அவன் போடப்படுவான் என்றான். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனை தவிர உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, ரட்சித்த ஜனங்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை தான் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? அவங்க கடைப்பிடித்தாங்க. என்னன்னா, நம்ம கூட நினைக்கிறோம் ஓரளவு அக்கினி சூளையில் போட்டு கொண்டு போடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட என்ன செஞ்சுருக்கலாம்? நம்ம நினச்சி பார்ப்போமே, நம்மளுக்கு அந்த மாதிரி சூழலை நினச்சிப்போம், சரி இப்போதைக்கு ஆமாம் ஏதோ ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருந்துருப்போம் இல்லையா? ஆண்டு மன்னிக்கிற தேவன் தானே அப்படின்னு கூட நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு அக்கினி சூளை மிஞ்சி போனால் என்னது? நம்மளை என்ன செய்வாங்க? மிஞ்சி போனால் நம்ம கொண்டு செத்து போயிடுவோம். செத்து போனோன்னா அதுக்கப்புறம் எங்கே? நம்ம நித்தியமாக தேவனுடைய சந்ததியிலே பரலோகத்துக்கு போவோங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்னமா இருந்திருக்குன்னா, நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவனை தவிர இந்த இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? இவன் நிறுத்தின இந்த சிலையை என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அவன் நினைத்திருப்பாங்க இல்லையா, நம்ம இதை வணங்கி நம்ம நித்திய காலமாய் நரகத்தில் போய் வேதனைப்படுவதை காட்டிலும் இங்கே கொஞ்ச நேரம் மிஞ்சி போனால் அவன் அக்கினி சூளை வச்சுருந்தா ஒரு 1/4 மணி நேரம் நம்மளுக்கு வேதனை இருக்குமா? அதுக்கப்புறம் நம்ம செத்து போயிடுவோம். செத்து போன பிறகு வேதனை இருக்காது இல்லையா? ஆனால் அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது பார்க்குறோம், 7 மடங்கு அதிகமாக எரியும் போது ஆமாம் போட்ட உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? கரைஞ்சி போயிடுவோம். அப்போது சீக்கிரமாக செத்து போயிடலாம். செத்து போயிட்டு நித்தியம் எங்கே போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் நம்ம தேவனுடைய கட்டளையே மீறி நம்ம அதை வணங்கணுமானால் அந்த பாவம் என்ன செய்யும்? அது நம்மளுக்கு என்ன செய்யும்? தொடர்ந்து இருந்து என்ன செய்யும்? நம்மளை ஆமாம் நித்தியமான நரகத்துக்கு என்ன செஞ்சிடும்? கொண்டு போயிடும். அப்போ அவங்க நினச்சாங்க, நம்ம நித்தியமாய் நரகத்தில் போய் சாவுறதை காட்டிலும் நாம் இந்த நரகத்தில் ஈவன் இந்த ராஜா வைத்திருக்கிற அக்கினி சூழலே நம்ம என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். தேவனை நம்ம மறுதளிக்கக்கூடாது, தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள்ளே நாம் என்ன செஞ்சது? அது இருந்தது. அப்போது நம்ம சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம தேவனை தவிர வேறு யாரையாவது நாம் என்ன செய்யக்கூடாது? பிரியப்படுத்தக்கூடாது. தேவன் தான் நாம் என்ன செய்யணும்? பிரியப்படுத்த வேண்டும். சில நேரத்தில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கூட சில நேரத்தில் நம்ம சில காரியங்கள் செய்திருக்கலாம். தேவனை தவிர வேறு அந்நிய காரியத்தை, அந்த விக்கிரகத்தை, இல்லைன்னா ஏதாவது ஒன்று நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? நம்ம நண்பர்கள் ஏதாவது நம்மளை பேசுவாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஏதாவது செஞ்சுருந்தோம்னா நம்ம நினச்சி பார்க்கணும், ஆண்டவரே இந்த பாவத்தை நீர் பண்ணியோ, ஆண்டவரே இந்த பாவத்தை பண்ணி. இனி ஒரு நாட்கள் அப்படி சம்பவம் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம நீர் தான் உண்மையான தெய்வம் அப்பா, நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன்,
என் நண்பர் மத்தியில் என்னை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், அவருக்கு மேலே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இங்கே வந்து இவர்கள் என்ன செஞ்சாங்க? உயர்ந்த பதவியில் தான் இவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அந்த அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அந்த 12ஆம் வசனத்தில், பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அப்போ இவங்க ஒரு உயர்ந்த ஒரு தேசத்தில் அந்த பதவியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வேலையில் கூட அவங்க என்ன செய்கிறாங்க? ஆமாம், இந்த ராஜா தான் நம்மளுக்கு வேலை கொடுத்தாரு, இந்த ராஜா சொல்கிறபடி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இங்கே இல்லை இல்லையா? வேலையே போனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் தேவனை மாத்திரம் தான் நாங்கள் ஆராதிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள என்ன செஞ்சது? இருந்தது. இந்த அக்கினி சூளைகள் அவங்க என்ன செய்யலை? பயப்படலை. அவங்க பயந்த காரியம் ஒன்று என்னென்ன இருக்குன்னா, நரகத்தில் போயிடக்கூடாது, நித்தியமான ஒரு வாழ்க்கை. இதாவது கொஞ்சம் தான் வேதனை நம்மளுக்கு, ஆனால் நரகத்தில் நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. அது நம்ம என்ன செஞ்சக்கூடாது? மறந்துடக்கூடாது. அதனால தான் அவர்கள் இதை என்ன செஞ்சாங்க? ஒரு பொருட்டாக அவர்கள் என்ன செய்யலை? அந்த 3 பேரும், அந்த 3 வாலிபர்களும் அதை என்ன செய்யலை? அவங்க என்னல கர்த்தருக்காக, நாங்கள் தேவன் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், என்னை என்று உனக்கு வேறு தேவன் உனக்கு இந்த உலகத்தில் இந்த பூமியிலே உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு தான் அவர்கள் அவ்வளவு வைராக்கியமுள்ள ஒரு மனிதர்களாக என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. முதலாவது. ரெண்டாவது என்னன்னா, அவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்கிற ஒரு தெய்வம். ரெண்டாவது என்னன்னா, அந்த 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். 18வது நம்ம வசனம். போதும். இவங்க ராஜாவுக்கு கட்டளையிட்டா இவங்க ராஜாவுக்கு என்ன செய்கிறாங்க? கட்டளையிடுறாங்க. ராஜா என்ன கட்டளையிட்டார்? நான் வளர்த்தின பொருட்களுக்கு நீங்கள் வழங்கணும், இல்லைன்னா உங்களை அக்கினி சூளையில் போட்டு உங்களை கொன்றும் அப்படிங்காரு. அது ஒரு கட்டளைன்னா கண்டிப்பாக செஞ்சாகணும். இப்போ வந்து ஏதாவது ஒன்றுன்னா உங்கள் விருப்பம் இருந்தால் செய்யலாம், உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா வேண்டாம்ங்கிறது அது வேற. ஆனால் கட்டளை அப்படிங்கிறது அதை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? ராஜாவுக்கு முன்பாக நீ தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் செத்து போனால் நாங்கள் என்ன செஞ்சிடுவோம்? நாங்கள் அங்கே நரகத்துக்கு போக மாட்டோம், நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற 17 வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு இவங்க என்ன செய்கிறாங்க? கட்டளைப்பட நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ சில நேரத்தில் நம்ம கூட வேலை பார்க்குற இடத்துல சில நேரத்தில் தவறான காரியங்களை செய்யும்படியாக நம்மளை என்ன செய்வாங்க? ஏவாங்க. ஏதாவது ஒரு இந்த மாதிரி நீ பண்ணு, அந்த மாதிரி பண்ணுன்னு. ஆமாம், அது ஓனரே சொன்னாலும் நாம் என்ன செய்யக்கூடாது. நான் இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு மகள், நான் இப்படி தான் இருப்பேன், என் தேவனுக்கு இது என்ன செய்யாது? பிடிக்காது. என்ன செய்யணும்? தைரியமாக சொல்ல பழகணும். என்ன செய்யணும்? தைரியமாக சொல்ல பழகணும். படிக்கிற இடத்துல அப்படி இருக்காது. ஆனால் சில இடத்துல வேலை பார்க்குற இடத்துல சில அந்த பண்டிகை நாட்கள்லாம் என்ன செய்வாங்க? இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும், இதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதில் நம்ம என்ன செய்யணும்? நாம் அங்கே விலகி நின்றணும். நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்கள், நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நாம் என்ன செஞ்சிடணும்? விலகி போயிடணும். ஆனால் அதில் நம்ம என்ன செய்கிற அந்த நம்ம கூட வேலை பார்க்குறவங்க என்ன பார்ப்பாங்க? இல்லைன்னா நம்ம செய்யலைன்னா வேலை போயிடும். வேலை போனாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தருக்காக நம்ம உறுதியாக இருக்கணும். அதுதான் முக்கியம். அதில் வேலையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதில் நம்ம கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்பார், வைத்திருப்பார். நம்மளை ஒருபோதும் அவர் விடுவதில் கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. ஆனால் இங்கே ராஜாவுக்கு சொல்கிறாங்க, ஆண்டங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டோம், அதை வணங்க மாட்டோம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை. தங்களுடைய ரெண்டாவது என்னன்னா, தங்களுடைய சரீரத்தை என்ன செஞ்சாங்க? தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அந்த 28ஆம் வசனத்தில் அங்கே கீழே ராஜாவே சொல்கிறார், தங்கள் சரீரங்களை, கீழே அந்த வாசிக்கும் போது தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. தங்கள் சரீரம் எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க? அந்த அக்கினி சூளைக்கு. நீ அக்கினி சூளை தானே போடுவேன், நாங்கள் போகிறோம் ஒரு அடியா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இல்லையா? ஆனால் அக்கினி சூளையில் போட்டு கொஞ்சம் வேதனையான காரியம். துப்பாக்கியால் சுட்டா கூட ஒரு நிமிஷம் உயிர் போயிடும். ஆனால் அக்கினிங்கிறது கொஞ்சம் வேதனை இருக்கும். ஆனால் இவன் ஏற்றின மடங்கு என்னது? 7 மடங்கு. அப்படிங்கும்போது ஆமாம், ஈஸியாக போயிடும். அப்போது இங்கே அவங்க அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்ய, நீ கொன்று போட்டாலும் நாங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்போம்.
எங்கள் சரீரங்களை அதற்கென்று அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அக்கினிக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க, தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த சரீரம் மண்ணான ஒரு சரீரம் நாங்கள் கத்திற்கென்று ஒப்பு கொடுக்குறோம் சொல்லி அவங்க தங்கள் சரீரத்தை என்ன செஞ்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. நாம் எந்த நிலைமையில நாம் இருக்கிறோம்? சில நேரத்தில் உலகில் சில சிற்றின்பங்களுக்காக நம்ம சரீரத்தை நம்ம விட்டு கொடுக்குறோமா, இல்லைன்னா நம்ம தேவனுக்காக நம்முடைய சரீரத்தை நாம் என்ன செய்கிறோமா, விட்டு கொடுக்குறோமாங்கிறத நாம் என்ன செய்யணும் பார்க்கணும். அந்த 3 வாலிபர்கள் அவங்க தங்களுடைய சரீரங்களை தேவனுக்காக, தன்னை படைத்த தேவனுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அக்கினிக்கு என்ன செஞ்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க, தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த வாலிபர்கள் தேவன் மேலே பக்தி வைராக்கியம் அவங்க உள்ளவர்களாக என்ன செஞ்சுருப்பாங்க, இருந்திருப்பாங்க இல்லையா? இது ராஜாவுக்கே கட்டளையிட்ட உடனே அவங்களுக்கு கோபம் வந்துட்டு ராஜாவுக்கு இல்லையா? கோபம் வந்து என்ன செய்கிறாரு, இவங்கள ஆமாம் கட்டுங்க. அதுக்குன்னு சில மனிதர்கள் இருப்பாங்க, நம்மளுக்கு விரோதமாக ஏதாவது செய்வதற்கு ஏதாவது சொல்லுவதற்குன்னு மனிதர்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நீ நினச்சி பாருங்களேன், அந்த அந்த தேசம் முழுவதும் அவன் வர சொல்லியிருக்கிறான். எல்லா அதிகாரிகளும் அந்த தேசத்தில் அங்கங்கே இருந்த உயர் அதிகாரிகள், மந்திரிமார்கள் எல்லாரும் வர சொல்லியிருக்கிறான். இப்போ அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள அந்த ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த 8ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம், அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றச்சாட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சில நேரத்தில் சில மனிதர்கள் நம்மளுக்கு விரோதமாக நினைச்சுவாங்க, இப்படி தான் இருப்பானுவ. அப்போ என்ன செய்கிறானுங்க, சில அந்த கூட்டத்துக்குள்ளே ராஜாக்களும் தெரியாது இல்லையா? மேளம் வாசிக்கிறவனுக்கு, எக்கால ஊதுறவனுக்கு, வீணை வாசிக்கிறவனுக்கு, தம்பூர் வாசிக்கிறவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த ராஜாவுக்கே தெரியல, முதல் தடவை வணங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சொல்லி கொடுக்காங்க பாரு, இந்த போட்டு கொடுக்குற சில ஆள் உண்டு. என்ன செய்கிறாங்க, போய் போட்டு கொடுக்கானுங்க. போட்டு கொடுக்க போய் தான் இந்த காரியம் ராஜாவுக்கு தெரியுது. இந்த 3 பேர் என்ன செய்யலை, நம்ம வழங்கின சிலையை வழங்கலைங்கிறது தெரியுது. சில நேரத்தில் மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க. நம்மளை என்ன செய்வாங்க, போட்டு கொடுக்கணும்னு வேலை பார்க்குற இடத்துல சரி, எங்கேனாலும் சரி என்ன செய்வாங்க, சில தவறான காரியத்தை அவங்களுக்கு அழகுலமாக நம்ம செய்யலைன்னா என்ன செய்வாங்க, நம்மளை என்ன செய்வாங்க, வேலையை விட்டு தூக்கணும்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது நம்மளை டார்ச்சர் கொடுத்து இவனை அழிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் இடத்துலேருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அவர் காப்பாற்றுவார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த 20 வசனத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ராஜா சொல்லுகிறார், அவர்களை கட்டுங்கள். எப்படி இருக்காங்களோ அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டுங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்க, இராணுவ பலசாலிகள் என்ன செய்கிறாங்க, வராங்க. யாரெல்லாம் அழிக்க நினைத்தாலும் நம்முடைய சரீரத்தை நம்ம தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும்போது ஒரு மனிதனும் நம்மளை தொட முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க இல்லையா? ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அங்கே பாருங்க, அது அவங்க சொல்லி கொடுக்காங்க ராஜாவின் இடத்துல, அது ராஜாவுக்கு தெரியுது. ஆனால் ராஜாவாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சொல்லி கொடுத்த அந்த நபர்கள் மூலமாக ஒன்றும் செய்ய முடியாது. பலசாலிகள், இராணுவ பலசாலிகள்னாலும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை யார் அழிக்க நினைக்கிறாங்களோ அது என்ன செய்ய முடியாது, அவர்கள் தான் என்ன செய்வாங்க, அழிந்து போவாங்க. அந்த சத்துருக்கள் தான் என்ன செய்வாங்க, அழிந்து போவாங்க. ஆனால் அவங்க எப்படி நிலைமையில் இருக்காங்களோ அப்படியே நீங்கள் கட்டுங்க அப்படின்னு ராஜா சொன்ன உடனே கட்டி, ஏற்கனவே 7 மடங்கு என்ன செஞ்சுட்டாங்க, அதிகரிச்சனால தூக்கி கொண்டு போனவங்க தான் என்ன செஞ்சாங்க, நம்மளை தூக்கி கொண்டு பாலுங்கலத்தை சொல்கிறாங்களே, என்னை கொண்டு போய் பாலுங்கலத்தில் தள்ளி விட்டாங்க. ஆனால் தூக்கி கொண்டு நம்மளை கீழே போடுறான் பாரு, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. தூக்கி கொண்டு போடுறவனுக்கு தான் என்ன செய்யும், அழிவு என்ன செய்யும், அங்கே வரும். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த 22ஆம் வசனத்தின் கீழே வாசிக்கும் போது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ஆனால் அதுக்குள்ளே விழுந்த அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அது ஒன்றுமே என்ன செய்யலை, அந்த அக்கினி ஒன்றுமே செய்யலை. அந்த அக்கினி என்ன செய்யலை, ஒன்றுமே செய்யலை. இப்போ நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது நீங்கள் யோசித்து பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மேகத்தை உண்டு பண்ணினார். அப்புறம் இரவு நேரத்தில் வெளிச்சம் வருவதற்கு அக்னி ஸ்தம்பத்தை உண்டு பண்ணினார். அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் அதே இது எகிப்தியர்களுக்கு அது எப்படி இருந்தது தெரியுமா, அவங்களுக்கு விரோதமாக அது யுத்தம் பண்ணுகிறதா என்ன செஞ்சது இருந்தது, அவங்கள கலங்கடித்ததுன்னு சொல்லி வேதம் வாசிக்கிறோம் 14ஆம் அதிகாரத்தில். ஆமாம், அந்த அக்கினி அவங்களை என்ன செஞ்சது தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களை தொடாத அளவுக்கு அந்த கலங்கடித்தது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பகைத்த அந்த சத்துருக்களுக்கு அது எப்படி இருந்தது, அது ஒரு துன்பத்தை கொண்டு வந்தது, அழிவை கொண்டு வந்தது. அதே மாதிரி தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இந்த அக்கினி எப்படி இருந்தது தெரியுமா, அவங்க எப்படி இருந்திருக்கும், எப்படியோ இருந்திருக்கும் இல்லையா, ஏதோ சும்மா நம்ம இந்த நிற்கிற மாதிரி தான் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஒன்றும் என்ன ஒரு ஸ்மெல் கூட வரல,
ஒரு அவங்க தலப்பா போட்டிருந்தாங்க, ஷால் போட்டிருந்தாங்க, ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க, கச்சை அணிந்திருந்தாங்க, கட்டின கயிறு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் என்ன செய்யலை, அவங்கள சேதப்படுத்தலை. ஆனால் தூக்கி கொண்டு போய் போனான் பாரு, அவனை தான் அந்த அக்கினி என்ன செஞ்சது, சேதப்படுத்தினது. அப்போ கர்த்தருடைய ஜனத்துக்கு எப்பேற்பட்ட காரியங்கள் என்ன செஞ்சா மற்றவங்களுக்கு தெரியலாம், ஆனால் அது அவங்களுக்கு லேசான காரியமாக இருக்கும். அப்போது நம்மளை தூக்கி கொண்டு போய் அழிக்க நினைக்கிறான் பாரு, அந்த சத்துரு தான் என்ன செய்வான், அவன் அழிந்து போவான்னு சொல்லி வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அழிந்தார்கள். அந்த தூக்கி கொண்டு போனவங்க என்ன செஞ்சாங்க, அழிந்தாங்க. நம்மளுக்கு நினைப்பாங்க சிலர், எப்படியாவது இவனை கொண்டு போய் ஆமாம் ஒரு இடத்துல போட்டு உனக்கு கொன்றணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம கர்த்தரோடு நம்ம சரீரத்தை நம்ம கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தோமானால் அது நம்ம டச் பண்ண முடியாது இல்லையா. அக்கினி அவங்கள என்ன செய்யலை, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கூட அவங்கள என்ன செய்யலை, இதாகலை. அவங்கள கட்டின கயிறு கூட என்ன செய்யலை, அருந்து போகலை. காரணம் என்ன, அது அவங்கள சரீரத்தோடு கூட என்ன செஞ்சது இருந்ததுனால அந்த அக்கினி இந்த கயிறை கூட என்ன செய்யலை, ஒன்றும் பண்ணலை. அவர்கள் வெளியே வாங்கினா வெளியே வந்தான். நான் நினச்சி பார்த்தேன், அந்த அக்கினி சூளை எப்படி இருந்திருக்கும். அவன் அந்த ராஜா என்ன செய்கிறான், வாசலண்டைக்கு வந்துன்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே அந்த கீழே நம்ம பார்க்கும்போது அந்த 26ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்துன்னு சொல்லி இருக்குது. அப்போ அந்த அக்கினி சூளை எப்படி இருக்குங்கிறது என்ன செய்யலை, நம்ம சரியாக தெரியல இல்லையா. அவன் வைத்திருந்த அக்கினி சூளை, இப்போ செங்கல் சூளை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. செங்கல் சூளை உள்ளே வச்சு நினைச்சவங்க தீயை போட்டு அதுக்கப்புறம் தான் எரிப்பாங்க. தீ எரிஞ்சிட்டு இருக்கும்போது செங்கல் கொண்டு அடக்க முடியாது இல்லையா, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அப்போது அது ஒரு ஹீட்டு, அந்த அக்கினி என்ன செய்யாது, இது போகாது. அது நல்ல ஹீட்டாக என்ன செய்யும் இருக்கும். அந்த எரி மூட்டம் போடுவாங்க, அந்த விறகு கறி மூட்டம். அப்போ அதுவும் அப்படி தான் இருக்கும். மூடி மண் வச்சு மூடிடுவாங்க. ஆனால் உள்ளே என்ன செஞ்சுருக்கோம், புகஞ்சிக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். அந்த அக்கினி என்ன செய்யாது, லேசுக்குள்ளே போகாது. அப்போது எப்படி இருந்துங்க தெரியல. வாசலண்டைக்கு வந்து வாங்காங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, கடந்து வந்தாங்க. ஆனால் 4 பேர் என்ன செஞ்சாங்க உள்ள, ஆமாம் போட்டது 3 பேர், 4ஆவது ஒரு நபர் என்ன செஞ்சார், அங்கே தேவபுத்திரனுக்கு சமமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நடுவில் என்ன செஞ்சிருப்பார், கண்டிப்பாக அங்கே உள்ளே என்ன செஞ்சிருப்பார், அவர் இருந்திருப்பார். அது அந்த ராஜாவே சொல்லுகிறான், தேவபுத்திரருக்கு ஒப்பான ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அவங்களோடு கூட அதாவது உலாவுகிறாருன்னா அவங்கள சுற்றி சுற்றி என்ன செஞ்சிருப்பார், வந்திருப்பார் இல்லையா. அப்போ நம்ம சரீரத்தை நம்ம கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்கும்போது நம்ம எந்த பாவ பழக்கத்துக்கும் நம்ம அடிமைப்பட்டு விடாத பாரு. சில நண்பர்களால் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, தவறான பாதைக்கு போகாத பாரு. இந்த சரீரத்தை நான் கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நாம் சரீரத்தை நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்ம யார் என்ன செய்ய முடியாது, நம்மளை தொட முடியாது. நம்மளை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எதுவும் நம்மளை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. முதலாவது கர்த்தரே தேவன் என்று நம்ம அவர் ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்முடைய சரீரத்தை அந்த தேவனுக்கு நாம் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தோம்னா என்னென்னா அவருக்கு பிரியமாய் நம்ம என்ன செய்யுது நடப்புது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல என் தேவனை தவிர வேறு எதுக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அடிப்படை வேலையிலனாலும் தைரியமாக நம்ம என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். அப்போ பாருங்களேன், அப்போ நம்ம கர்த்தருக்குன்னு நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்போது எவ்வளோ எதிர்க்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆமாம் யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வேலையை அது அவர் என்ன செய்ய தருவார். அதற்கென்று அவர் சொல்லுகிறதெல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது, ஆமாம் செய்ய முடியாது. ஆமாம் அப்போது நாம் அதெல்லாம் விளக்கணும். அவங்க கொடுத்த ஆகாரம்னாலும் சரி, எதுக்கு படைத்த ஆகாரமாக இருந்தாலும் நாம் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னா அவங்களே பழகிக்கிடுவாங்க, இவங்க செய்ய மாட்டாங்க. அப்போது நம்ம வேலைக்காக சில நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுடைய இதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த இடத்துல நம்ம கர்த்தரை என்ன செஞ்சுக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு செஞ்சு என்ன செஞ்சிடணும், நம்ம விலகி வந்துடணும், செய்யக்கூடாது. அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம கர்த்தருக்கென்று நம்ம சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய சரீரத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. நம்மளை தூக்கி கொண்டு அழிக்க நினைத்தாலும் சரி, இவனை இந்த வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லி நினைச்சாலும் சரி, நம்மளுக்கு கர்த்தர் எதை வைத்திருக்கிறாரோ அதை நம்மளுக்கு என்ன செய்வார், அவர் நிறைவேற்றுவார். நம்மளுக்கு ஒரு சேதம் ஒரு காரணம் என்ன, நாம் நல்லா ஜெபம் பண்ணணும். அதுக்குன்னு கர்த்தர் நமக்கு பிரியமாக நடப்போம். நடந்துட்டு நம்ம ஜெபம் பண்ண விட்டுறக்கூடாது. நம்ம நல்லா என்ன செய்யணும், இந்த காரியத்துக்காக நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு விரதமாக அந்த வேலை யார் தூக்க நினைக்கிறானோ, யார் நம்மளை படுகொலியில் போட நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம் சார்பில் இருந்து நமக்காக என்ன செய்வார், அவர் யுத்தம் பண்ணுவார். நம்மளுக்கு ஒரு சேதமும் என்ன செய்யாது, வருகாது. ஆனால் தூக்கி கொண்டு போனவங்க தான் செத்து போனாங்களோ இல்லையா, அவங்க உள்ளே விழுந்தவங்க என்ன செய்யலை, ஒன்றாங்களே. கர்த்தர் அவர்கள் என்ன செஞ்சார், அப்படியே அவங்களை என்ன செஞ்சார், பாதுகாத்தார். சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், அங்கே சொல்லப்படுகிறது, உம்முடைய அக்கினி அப்படின்னு சொல்லுது. உம்முடைய அக்கினி என்ன செய்யுமா, என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை அது சுட்டெரிக்குமா. எப்படி இருக்குமா, ஆமாம் அந்த அக்கினி அவனுக்கு ஒன்று இருக்காது, ஆனால்
அவனை சுற்றிலும் இருக்கிற அந்த சத்துருக்களை என்ன செய்யும்? இந்த அக்கினி சுட்டெரிக்கும். காரணம் என்ன? நீ அக்கினி மதிலாய் கர்த்தர் உன்னை என்ன செஞ்சுக்கிறார்? அவர் மாற்றியிருக்கிறார். சரி, மூன்றாவது ஒரே ஒரு காரியம் நம்ம தியானித்து நம்ம முடிப்போம். அந்த 25ஆம் வசனம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 25 தானியேல் 3:25. அதற்கு அவன் 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு அது ஒப்பா இருக்கிறது. அப்போ அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரர் அங்கே என்ன செஞ்சார்? அப்படியே ஆமாம், ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்போம். நினைப்போம் போகிறோம் அப்படி விட்டு நினைப்போம். கர்த்தர் அதுக்குன்னு ஒரு தூதனை என்ன செஞ்சிருவார்? நம்மளுக்கு அனுப்பி நம்மளை என்ன செய்வார்? அவர் பாதுகாப்பார். ஏன்னா கர்த்தர் அதில் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். சில நேரத்தில் ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், ஆமாம், அப்படியே அவங்க அவிஞ்சு போய் பரலோகத்துக்கு போயிருக்கலாம். அது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, அது நம்முடைய கரத்திலே அது இல்லை. அதுக்குன்னு போய் நீங்கள் நான் நல்ல விசுவாசிக்கிறனால ஜெபம்லாம் போட்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமாம், ஒரு தீ மூட்டை மூட்டி விளைவு உட்காந்துடக்கூடாது. அது அப்படின்னா என்ன செஞ்சுட்டு போயிடும்? இப்போ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், அவைகள் ஒன்றையும் செய்யாது. ஒன்றும் செய்யாத நினச்சிட்டு நீங்கள் போய் இப்போ பாம்பு வந்தானே கையிட்டு பிடிச்சி தூக்கி தூரப்பட்டலாம் பண்ணிங்கன்னா அது கடிச்சுவிடும். நம்ம தெரியாமல் நம்ம அறியாமல் சில நேரத்தில் நம்ம இருந்தோம்னால் அது நம்மளை என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. அப்போது நம்ம அதுக்கு வேணுக்களே தேவனை பரிசோதிக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. பேர் கூட ஏன்னா சாத்தான் செஞ்சா இல்லை, நீ மேலே ஆலயத்தின் உப்பரிக்கு மேலே நிறுத்தி நீர் தாழ குதியும். எப்படி குதிக்கணும்? ஆமாம், இப்படி வள்ளி தாழ நீர் குதியும். ஆமாம், தூதர்கள் தங்கள் கரங்களை ஏந்து கொண்டு போவார்னு வேத வசனம் சொல்லுது. சங்கீதம் 91ஆம் வசனம் சொல்லுதுல்ல, 91ஆம் அதிகாரத்தில் நீர் விழும் தூக்கு தான் பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் உடனே நினைச்சார். அப்படியா, நான் விழுந்தா ஒரு சேனையே வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யலை? விழலை. ஏசப்பா விழலை. என்ன செஞ்சாங்க? ஏசப்பா தேவனை பரிச்சை பார்க்கக்கூடாது, தேவனை நீ பரிச்சை பார்க்க. சில நேரத்தை நம்ம சொல்லுவோம், இந்த ஆள் பாஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி போய் ஏதோ சுண்டுவோம்ல, அந்த ஒரு பூ உண்டு, 3 தடவை சுண்டி பூ இருந்தேன்னா பாஸ் ஆயிடுவோம். செஞ்சிருக்கீங்க, நாங்களாம் செஞ்சுருக்கோம் சின்ன வயசில் இருக்கும்போது. ஏன்னா படித்தாதான் பாஸ் ஆக முடியும், நம்ம அது சுண்டுன்னு என்ன செய்ய முடியாது, பாஸ் ஆக முடியாது இல்லையா? சில நேரத்தில் ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்குள்ள வண்டி வச்சுருப்போம், செஞ்சு பார்ப்போம், நடக்கதான்னு பார்ப்போம். அதே மாதிரி தேவனுடைய காரியத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது. நாம் அவரை நம்மனால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? காப்பாற்றுவார், நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவார். நாம் அவரை நம்பாமல் இருந்தோமானால், நம்பிக்கை தான் முக்கியம். இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, என்னிடத்துல இருந்து அவிசுவாசம் நீங்கள், நான் விசுவாசிக்கிறேன், அந்த மனிதன் சொல்லுகிற தகப்பன் சொல்லுகிறேன், உண்மை நான் நம்புகிறேன், உம்மால் அற்புதம் செய்ய முடியும் நம்புகிறேன், ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையிலே அது இருக்கிறதுனால அந்த அவிசுவாசம் நீங்க முடியும், எனக்கு உதவி செய்யும் இல்லையா? என் வாழ்க்கையில் என் பையனுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த அவிசுவாசம் நீங்கள், ஏன்னா நீ அற்புதங்களை செய்கிறது நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்க்குறேன், ஆனால் நான் நம்புகிறேன் நீர் அற்புதம் செய்ய முடியும்னு நம்புகிறேன், ஆனால் அது என் குடும்பத்தில் நடக்கணும்ல. அப்படிங்கும்போது இந்த அவிசுவாசம் என்னை விட்டு எடுத்து போடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தை நம்ம அதில் தான் நம்ம பார்க்குறோம், வேறு இதில் நீங்கள் பார்க்க முடியாது. என்னுடைய அவிசுவாசத்தை நம்ம விசுவாசிக்கும்படி சொல்லலாம், ஆண்டவரே என்னை விசுவாசிக்கும்படி ஆமாம் செய்யும் ஆண்டவரே சொல்லலாம். ஆனால் அவிசுவாசம் நம்மள இடத்துல போனால் தான் விசுவாசம் நமக்கு என்ன செய்யும்? வரும். இயேசுவை நம்ம நம்பும்போது அவர் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். இங்கே சாத்ராக் மேஷாக் பாருங்கள், அவங்க நம்பினாங்க, கர்த்தரே அங்கே இறங்கிட்டார். ஐயசப்பா அவங்களை சுற்றிலும் உலாவி என்ன செஞ்சார்? கடந்து வந்து அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தலை, அந்த இராணுவ பலசாலி வீரர்கள் அவர்களை சேதப்படுத்த முடியலை, நேபுகாத் நேச்சர் அவர்களை சேதப்படுத்த முடியலை, அந்த சிலர் கல்தையரின் மனிதர்கள் இவர்களை சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் அவர்களும் இவர்களை சேதப்படுத்த முடியல. காரணம் என்ன? கர்த்தர் அவர்களோடு கூட என்ன செஞ்சார்? இருந்த கர்த்தருக்காக நம்ம இறக்கம் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல நம்ம இருக்கும்போது தேவன் அந்த இடத்துல நம்மளை என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். பின்னாக்க சொல்லுவாங்க, இவன் போனா இவன் நல்லா இருக்கிறான், இயேசுவை நம்பினா நம்ம நினச்சிவாங்க, ஆமாம் அவங்க பாராட்டுவாங்க. அப்போது நம்ம அந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யணும்? இருக்கணும். நல்ல பேர் வாங்குற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம கெட்ட பேர் வாங்குற மாதிரி என்ன செய்யக்கூடாது? வேலை பார்க்குற இடத்துலனாலும் சரி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சிலர் வேணுக்குள்ளே செஞ்சுட்டு நீ கிறிஸ்தவ தானே, நீ ஏன் அப்படி செய்கிறேன்னு கேட்பாங்க. சில வேலைக்கு செஞ்சு நம்ம செஞ்சுருவோம், செஞ்ச பிறகு நீ கிறிஸ்தவ தானே அப்படிம்பாங்க. நீ கிறிஸ்தவன் ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதில் என்ன செய்யக்கூடாது? தலை கொஞ்சம் தைரியமாக ஒரு இடத்துல சொல்கிற மாதிரி இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, நம்ம ரட்சிக்கப்படாத முன்னக்கூட்டி நம்ம எப்படி இருந்தோமோ அது விட்டுலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை அறிந்த பின்பு, நம்ம ஞானசனம் எடுத்த பின்பு நாம் எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்காக என்ன செய்யணும்? நம்ம சரியங்களை ஒப்பு கொடுக்கணும். அதில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம சரியாக இருக்கணும். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த வாலிபர்கள் தேவனுக்கென்று வைரக்கம் இருந்ததுனால அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. இந்த அற்புதத்தை பார்த்த இந்த நேபுகாத் நேச்சார் என்ன செஞ்சான்? தேசம் முழுவதுக்கும் கட்டளையிட்டான்.
தேவன் தான், கர்த்தரே தேவன் தான் உண்மையான தேவன். இவர்களுடைய தேவன் தான் உண்மையான தெய்வம். முன்னால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு சொன்னவன், அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? தேவன் மனுஷனாகிய, தேவ மனுஷனாகிய அப்படின்னு சொல்லி அங்கே வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். இந்த தேவ மனுஷனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு அவன் கூப்பிடுகிறான். அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த தேசத்திலே அவர்கள் மூலமாக என்ன செஞ்சார், மகிமைப்பட்ட. இந்த அற்புதத்தை பார்த்துதான் அவன் சொல்லுகிறான், உன்னதமான தேவன் என்னத்தை செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக இருக்குது. நான் சொல்லுவேன், என் தேசத்தை இப்படி நான் வச்சேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உறுதியாக இருந்தாங்க, அக்கினி அவங்கள ஒன்றுமே செய்யலை, அவங்களுடைய தேவன் உண்மையான தெய்வம், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அவன் என்ன செஞ்சான் சொல்வதற்கு, அவனுடைய ஜனத்துக்கு சொல்வதற்கு அவனுக்கு எப்படி இருந்ததா, அது ஒரு நன்மையாக என்ன செஞ்சது கண்டது. நாம் செய்த நமக்கு நடந்த அற்புதங்களை நம்ம மற்றவங்க இடத்துல என்ன செய்யலாம், சாட்சியாக என்ன செய்யலாம் சொல்லலாம். இயேசு வாழ்க்கையில் அற்புதம் செய்வான்னு சொல்லலாம். ஆமாம், அவங்க நினைச்சுவாங்க, இயேசுவை அவங்க நம்புவாங்க. அதனால தான் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நேபுகாத்நேச்சர் சொன்னான். அந்த அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த பாபிலோன் தேசத்தில் செஞ்சார், செய்தார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையும் அவர் செய்வதற்கு உண்மையுள்ளவர். முதலாவது நம்ம கர்த்தரை மாத்திரம் நம்ம ஆராதிக்கணும், வேற எதுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரியப்படுத்தக்கூடாது. நண்பர்களையோ வேலையோ நம்ம என்ன செய்யக்கூடாது, முன்னுரிமை எடுத்துக்கூடாது. கர்த்தர் தான் சொல்லியிருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும். எந்த பாவ பழக்கத்துக்கு தவறான கருத்துக்கு நம்ம போகாதவாறு நம்முடைய சரீரத்தை இதான் தேவனுக்கு பிரியமான காரியம் சொல்லி அதில் நம்ம கரெக்டாக இருந்தோமானால் கர்த்தர் நம்மளுக்கு சரீரத்தில் எந்த விதமான சேதங்களும் அணுகாமல் நம்மளை என்ன செய்வார், அவர் பாதுகாப்பார். ஆமாம், பிரச்சனையே விழுந்தாலும் சரி கர்த்தர் நம்மளை அதில் இருந்து நம்மளை என்ன செய்வார், பாதுகாப்பார். நம்ம நினைப்போம், அந்த உன்னத பாட்டில் ஒரு வசனம் அழகாக இருக்கும், ஏன்னா வனாந்திர பாதையிலே நேசரின் மார்பிலே சார்ந்து கொண்டு வருகிற இவள் யாருன்னு சொல்லி அவருடைய தோழிகள் சொன்னாங்க. வனாந்திர பாதையில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஒன்றுமே இல்லாத பாதையில் அவள் மகிழ்ச்சியாக என்ன செய்கிறா, கடந்து வர. காரணம் என்ன, அவர் நேசர் அவளோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பவனால் அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் அப்படியே விட மாட்டார், நம்மளை என்ன செய்வார், அவர் நம்மளை ஆசீர்வாதமான பாதையில், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கைவிடாத தெய்வம், நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அதுக்கப்புறம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில், அவர்கள் பாபிலோன் தேசத்திலே விசாரிக்கும்படி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உயர்ந்த பதவியிலே அவர்கள் இருந்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்காக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளையும் என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார், நம்மளையும் உயர்த்துவார். நீங்கள் பயப்படக்கூடாது, படிப்பில் வேலையில் நம்மளை உயர்த்துவார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் முழங்கால் படிவிட்டு நாம் ஜெபணுமா? அப்பா, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் பலமுறை இந்த ஆண்டவரே வசனத்தை, இந்த அதிகாரத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இருந்தாலும் தேவன் ஆண்டவரே இன்ற நாளிலும் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் கொடுத்தீர். தங்கள் சரீரங்களை அக்கினிக்கு ஒப்பு கொடுத்தாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. தங்களுடைய சரீரத்தை அக்கினிக்கு, ஆண்டவரே, இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் நாங்கள் இருப்போம், ஆனால் அதுக்கப்புறம் நித்தியமான பரலோகம் ஒன்று இருக்குது, அதற்கு நாங்கள் கடந்து போகணும்னு சொல்லி தங்களுடைய ஆண்டவரே சரீரத்தை அந்த அக்கினிக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனாலும் நீர் கைவிடலை, அவர்களோடு கூட நீர் கடந்து வந்து அவங்களை பாதுகாத்தீரப்பா. அவங்களை பாதுகாத்தீர், அவங்களை ஆசீர்வதித்தீர், அவங்களை உயர்த்தினீர். அவங்களுக்கு விரோதமாக வந்த மனிதர்களை ஆண்டவர் நீர் அவர்களை அழித்து போட்டீர். ஆனால் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லைப்பா, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆண்டவர், எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியம் வந்தாலும் சரி, சில மனிதர்கள் எழும்பினாலும் சரி, அவைகள் எல்லாம் எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தி போடும். எங்கள் கண்கள் காணாதவர் தேவன் அவர்களை நீர் அப்புறப்படுத்தி போடும். ஆண்டவர், சத்ருவின் போராட்டம் இருந்தால் அதை எல்லாம் எங்கள் கண்கள் காணாதவர் தேவன் அப்புறப்படுத்தி போடும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு சேதமும் அணுகாமல் எங்களை பாதுகாக்கிறவர். நீ சொல்லிக்கிறீங்கப்பா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. எந்த பொல்லாப்பும் தீமையும் எங்களை அணுகக்கூடாது, எங்கள் பக்கம் வரக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களை காத்துக்கொள்கிறவர், நீர் எங்களை காப்பறவராக இருக்கிறீரப்பா. தொடர்ந்து நான் உம்மை மாத்திரம் நான் ஆராதிக்கணும், உம்மை மாத்திரம் நான் சேவிக்கணும். என் சரீரத்தை நான் உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை மாத்திரம் நான் நம்ப எனக்கு உதவி செய்யும், உம்மை மாத்திரம் நம்ப எனக்கு உதவி செய்யும். அந்த நேபுகாத்நேச்சார் சொன்னா, அவர்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பினார்கள் என்று சொன்னான். அதே மாதிரி நானும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும், நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எழும்பி நின்று சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் எல்லாம் சேர்ந்து
நம்ம விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை செய்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.